டிட்வா புயலால் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பல்வேறு பகுதிகளிலும் பெய்த நிலையில் திருவாரூரில் கனமழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்தது தொடர்பான கணக்கெடுப்பு தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த கணக்கெடுக்கும் பணிகள் இன்று எந்தெந்த பகுதிகளில் நடைபெற இருக்கிறது? சுமார் எத்தனை பேர் இதில் ஈடுபட்டிருக்காங்க? விரிவான தகவல் என்ன? வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு அடுத்தபடியாக மாவட்டம் முழுவதும் இந்த ஆண்டு 3,20,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தொடர் கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு கணக்கீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் வேளாண் துறையினர் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இன்று கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது திருவாரூர் அருகே காவனூர் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை வேளாண்மை உதவி இயக்குநர் ஹேமா தலைமையில் அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. டிட்வா புயல் இலங்கையில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திவிட்டு தொடர்ந்து தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் கன முதல் மிக கனமழையை கொடுத்திருந்தது. இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் இதனால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த டிட்வா புயல் ஏற்படுத்திய கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் அவற்றை கணக்கெடுக்கும் பணிகளானது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.